அப்படியாம்மா? இங்கே நான் பூரியும் உருளைக்கிழங்கு குருமா வச்சேம்மா. இனிமேல் தாம்மா சாம்பார் வைக்கணும். சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணிவிட்டு உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஏம்மா, நீ காலையில் என்ன சமையல் பண்ணின்றா கூட உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமா? கல்யாணம் புதுசெல்லாம் நீ இப்படி சொல்ல மாட்டியே. இப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குற. என்ன விஷயம்? ஆமாத்த, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் எதுக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன். இப்போ என் கூட இருக்கிறவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க அம்மாட்ட சொல்லாமல் பண்ணுறதே இல்லைத்த. பாத்ரூம் போகணுன்னா கூட அம்மே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்படியாம்மா? அப்படி யாரும்மா உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நடந்துக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப தப்புமா. அப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு தேவையில்லம்மா, கட் பண்ணி விடு. என்னத்த பண்ணுறது, என் தலையெழுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரிம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. மீனா, நீ சாப்பிட்டுட்டு அம்மாட்ட ஒரு தடவை சாப்பிட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் வந்து சாம்பார் வைப்பேல, சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அப்புறமா மறக்காமல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிங்கத்த, கண்டிப்பாக சொல்கிறேன். என் மருமக ரொம்ப நல்ல